கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாயிருப்பதாக. வார்த்தையாகிய தேவனுக்கும் வார்த்தையாகிய இயேசுவுக்கும் வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் கனமகிமை துதி உண்டாகட்டும். அன்பான தமிழ் வேதாம கல்லூரி மாணவர்களே, டபிள்யூஆர்சியினுடைய வாசலில் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை ஆராய போகிறோம். அது என்ன அப்படின்னா, எபிரேய எழுத்துக்களில் விந்தைகள். எபிரேய எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, அற்புதமான விந்தைகளும் விளையாட்டுகளும், அந்த வினை சொற்கள் பயணிக்கிற விதமும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமும் ஆச்சரியமானது. உலகத்துல வேற எந்த ஒரு மொழிக்கும் இப்படியாப்பட்ட சிறப்பு கிடையாது. அப்ப நம்ம இந்த எபிரேய மொழியில இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்குமான வார்த்தைகள்ல இருந்து ஒரு ரகசியத்தை பார்ப்போம். பாருங்க, ஆண் அப்படின்னா எபிரேயத்துல ஈஷ், ஆலேப், யோத், ஷின். சரிதானே? அதனுடைய சித்திர எழுத்துக்கள் தான் இது. பெண்ணுக்கான பேர் என்ன? ஈஷா. ஈஷா. அப்ப அதுவும் அதனுடைய சித்திர எழுத்துக்கள் பாருங்க. எருதின் தலை ஆலேஃபு, ஷீனுக்கு பற்கள், மற்றும் ஹேங்கிறது ஒருவர் 2 கரங்களையும் தூக்கி கொண்டு ஆண்டவரை பார்ப்பது போல இருக்கும். இப்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த ஆண் என்ற எழுத்து ஈஷ் என்ற பெயர் இருக்குத்தானே, அதுல இந்த யோத்துங்கிறது பாருங்க, இங்க ஆண் என்ற வார்த்தையிலே யோத் நடுவுல வருது. ரொம்ப கவனமா தயவு செய்து பாருங்க. அதே மாதிரி பெண் என்ற வார்த்தையில ஹே பாருங்க, இந்த ஹே கடைசியில வைக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்க என்ன ஆச்சரியம்னா, இந்த யோத்தையும் ஹேயையும் நீங்க இணைச்சீங்கன்னா பாருங்க, ஆணுக்கு ஈஸ் யோத்த எடுத்தாச்சு. இந்த யோத்த இங்க வச்சாச்சு. பெண் ஈஷா, இந்த ஹே எடுத்து இங்க வச்சாச்சு. சரியா? இப்ப இந்த யோத்தையும் ஹேயும் வாசிச்சீங்கன்னா யான்னு வாசிக்கணும். யான்னு வாசிச்சீங்கன்னா அது யாவே என்கின்ற நம்முடைய சர்வ வல்லவரின் சுருக்க பெயர், பெயரின் சுருக்கம். சரிதானே? அப்ப பாருங்க, ஆண் என்ற வார்த்தையில் யோத் நடுவிலும், பெண் என்ற வார்த்தையில் ஹே கடைசியிலும் வைக்கப்பட்டுள்ளது. எதை குறிக்கிறது என்றால், ஆணுக்குள்ளே நடுவிலே கர்த்தருடைய நாமத்தின், அவருடைய யாவேனுடைய பெயரின் முதல் எழுத்தும், பெண்ணுடைய பெயரின் யாவேனுடைய 2வது எழுத்து பெண்ணுடைய கடைசி எழுத்தாகவும், அது யாவேக்கு 2வது இடத்திலும் வந்திருக்கிற ஆச்சரியத்தை பாருங்க. அப்ப இந்த ஆணும் பெண்ணும் ஆண்டவர் அவருடைய சாயல்ல படைச்சார்னு அழகா ஆதியாகமத்துல நம்ம 1:26 படிக்கிறோம். அதே மாதிரி இப்ப பாருங்க, ஆண்டவர் இங்க இருக்கிறார். ஆண் என்பதுல ஆண்டவருடைய யாவே என்ற பெயருடைய முதல் எழுத்து, பெண் என்ற ஈஷா என்றதுல யாவேனுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம் 2வது எழுத்து. அப்ப முதல் எழுத்தும் 2 எழுத்தும் ஆண் பெண் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற அற்புதம் ஆச்சரியமா இருப்பாருங்க. அப்ப இந்த யோத்தும் ஹேயும் முதல் எழுத்துலையும் 2 எழுத்துலையும். இப்ப ஆண் என்ற வார்த்தை என்றதுல யோத்துங்கிறது நடுவுல வருதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பெண் என்கின்ற ஈஷா என்கிறதுல இந்த ஹே கடைசியா வருதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க நீங்க இந்த ஸ்லைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, யோத் ஹே ஈஷால இருந்து வந்தது. அடுத்தது வாவு அண்ட் ஹே. இது 4 எப்படி வாசிப்பீங்க? யா வே, இல்லையா? ஆண்டவருடைய சர்வ வல்லவருடைய பெயரை சொல்லி பாருங்க, யா வே. இந்த யாவேனுடைய பிக்டோரியல் பாருங்க, யோத் ஹே வாவ் ஹே. அப்ப யாவே. அப்ப இங்க என்ன ஆண்டவரை நம்ம துதிக்க போறோம்? ஆணுடைய பெயரிலும் யாவே இருக்கிறார், பெண்ணுடைய பெயரிலும் யாவே இருக்கிறார். மனிதன் யாவேயால் படைக்கப்பட்டவன், யாவேயின் சாயலால் படைக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாவேயின் முதல் எழுத்து யோத்துன்னு பார்த்தோம். அந்த யாவேயின் 2வது எழுத்து ஹேன்னு பார்த்தோம். இந்த 2ஐயும் சேர்த்தோம்னா யாவே. அப்ப யாவேன்னு கடவுளுடைய சர்வவல்ல நாமம் உடன்படிக்கையின் நம்முடைய ஆண்டவருடைய நாமமும் அதனுடைய பெயர் சுருக்கம் தான் இந்த யா. அப்ப ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் இந்த யா என்பவர்
இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிறார். அதே நேரத்தில் மிகுதி எழுத்த பார்ப்போமே பாருங்க. இப்ப இந்த யோத எடுத்துட்டா சரியா, ஆலெஃபும் ஷீனும் தான் வரும். அதே மாதிரி பெண்ணுங்கிறதுல ஈஷால ஹேய எடுத்துடணும். ஆணுங்கிற ஈஷுல யோத்த எடுத்துட்டோம். பெண்ணுங்கிற ஈஷால ஹேய எடுத்துட்டோம். அப்ப இது ரெண்டையும் எடுத்த என்ன ஆயிருது, யா என்ற இவ்விரண்டு எழுத்துக்களை நம்ம ஆண் பெண் என்ற வார்த்தையிலிருந்து நீக்கிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது, ஏஷ். ஆலெஃபும் ஷீனும் பாருங்க, ஆணுடைய பேர்லையும் ஆலெஃப் ஷீன் தான் மிச்சம், ஆலெஃபும் ஷீனும் மிச்சம். பெண்ணுடைய பேர்லையும் ஆலெஃபும் ஷீனும் தான் மிச்சம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? அப்ப ஆணுடைய பெயர்லையும் பெண்ணுடைய பெயர்லையும் அல்லது ஆணிடம் இருந்து பெண்ணிடம் இருந்து இந்த யோத் மற்றும் ஹேயை நீக்கிவிட்டால் அங்கே வெறும் ஏஸ். ஏஸ் என்றால் என்ன? ஏஸ் என்றால் நெருப்புன்னு அர்த்தம். நெருப்பு என்று பொருள். அப்ப இந்த நெருப்பு என்கின்ற பொருளோடு நாம் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். எங்கே ஆண் என்கின்ற ஈசுக்குள்ளே யோத்தாகிய யாவே இல்லாமல் போகிறாரோ அந்த ஆண் வெறும் நெருப்பாய் இருக்கிறார். ஈஷா என்கின்ற பெண்ணுக்குள்ளே எங்கே ஹே நீக்கப்பட்டு விலகி நிற்கிறாரோ, அதாவது யாவே, யாவினுடைய இரண்டாம் எழுத்து, அங்கே பெண்ணும் நெருப்பாய் இருக்கிறாள். இப்ப இரண்டு நெருப்பும் சேர்ந்தா என்ன ஆகும்? பத்திக்கிட்டு அழிஞ்சுதான் போகும். ஆகையால் ஆணுடன் ஈஸ், பெண்ணுடனும் ஈஷா. அதாவது ஒரு குடும்பத்திலே இந்த ஆணுக்குள்ளே யோத்தும் பெண்ணுக்குள்ளே ஹேயும் அதாவது யாவே இருந்தால் எப்போதும் அந்த குடும்பத்துக்குள்ளே வெளிச்சமாகிய ஒளி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அந்த யோத்தும் ஹேயும் ஆணிலிருந்து விலகிவிட்டால், நீக்கிவிட்டால், அப்ப ஆணுக்குள்ளேயும் கடவுளுடைய குணங்கள், கடவுளுடைய நாமம், பெண்ணுக்குள்ளேயும் கடவுளுடைய நாமம். பெண்ணுக்குள்ளே ஹே, ஆணுக்குள்ளே யோத். அப்ப இது ரெண்டும் கடவுளுடைய பிரசன்னமும் கடவுளுடைய வெளிச்சமும் ஆண் பெண்ணுக்குள்ளே இருந்து நீங்கிவிட்டால் வெறும் நெருப்பு தான் மிச்சம். அது அந்த குடும்பத்தை தேவ பிரசன்னத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து விலக்கி அழிவை கொண்டு வரும் என்கின்ற ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, ஒரு ஆபத்தான விஷயத்தையும் நாம் கண்டு கொள்கிறோம். யாவே இருக்கும் குடும்பம் மட்டுமே வெளிச்சத்தால் பிரகாசிக்க முடியும். எனவே அன்பானவர்களே, இந்த ஆண் பெண் என்ற ஈஸ் மற்றும் ஈசா என்ற வார்த்தையில் எவ்வளவு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஆழத்தை பரிசுத்த ஆவியானவர் வேத எழுத்துக்களுக்குள் வைத்திருக்கிறார். இதுகாரும் கண்டு கற்றுக்கொண்ட உங்களை வாழ்த்துகிறேன். இன்னொரு ரகசியத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you very much. Thank you very much. God bless you. God bless you.